ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். புடலங்காய் வந்து 2 புடலங்காய் 1/4 கிலோ அளவு புடலங்காய் எடுத்திருக்கேன். மேல் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே இருக்கிற விதை வந்து நல்லா பிஞ்சு விதை, அதனால் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்க பொருட்கள்: கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சதை சேர்த்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெட்டி வச்ச புடலங்காவை சேர்த்துக்கிறேன். உப்பு, சால்ட் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி வச்சிடணும். தண்ணியே தேவையில்லை, அந்த சிம்லேயே வெந்துடும் காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்துடுச்சு. சிம்லேயே வச்சுட்டு தண்ணியே சேர்க்கலை. புடலங்காய் நல்லா வெந்துடுச்சு. புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.